சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் குலதெய்வத்திற்கு பூஜை செய்ய மறந்துவிடாதே. உன் சாயப்பாவை நினைப்பது போல உன் குலதெய்வத்தையும் நீ நினைக்க வேண்டும். பிள்ளையே, எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ தவறாக முடிவு செய்கிறாய். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று நீ சரியாக காதில் நீ வாங்கவில்லை. என்ன நடந்தது என்று தெரிஞ்சிக்க வேண்டும். அவசரப்பட்டு மற்றவர்கள் மீது பழி சொல்லி விடாதே. பிள்ளையே, பிரச்சனை வரும்போது நீ அமைதியாக இருக்கணும். அதை தவிர உன் மனசை போட்டு குழம்பிக் கொள்ளக்கூடாது. உன் மனசை அமைதியாக இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்க உனக்கு தெரியும். உன் சாயப்பா இருக்கிறேன். பிரச்சனையை தகர்த்துவிட. எந்த விஷயம் நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்தாயோ அது கூடிய விரைவில் நடக்கும். உன் வாழ்க்கையை மாற்ற அமைக்க உன் சாயப்பாவே வந்துவிட்டேன். இத்தனை நாட்கள் எதற்காக காத்திருந்தாயோ, எதற்காக இத்தனை நாட்கள் பொறுத்திருந்தாயோ, நீ நினைத்தது நல்லபடியாக கைகூடி வரப்போகிறது. பிள்ளையே, சில நாட்கள் முன் நீ மனம் சோர்ந்து நீ இதை நினைத்து அதிக மனம் கஷ்டப்பட்டாய். உன் மனதில் வைத்துக்கொண்டு நீ தவித்தது உன் சாயப்பாவுக்கு தெரியும். நீ சிந்திய கண்ணீர் எல்லாம், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகாது. இதற்கு எல்லாம் முடிவு வந்துவிட்டது. நல்ல செய்தியுடன் தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். இனி உன் மனதில் கவலைகளுக்கு இடம் தராதே. என்றும் மகிழ்ச்சியாக நீ வாழ வேண்டும், வாழப்போகிறாய் உன் சாயப்பா ஆசீர்வாதத்துடன். பிள்ளையே, உன் சாயப்பாவையே நம்பி அத்தனையும் கடந்து வந்திருக்கிறாய். தைரியமான பிள்ளை நீ. இதையெல்லாம் நினைத்து கொண்டு அழுது நீ தனிமையில் தவித்தாலும் மறுநொடியே உன்னையே நீ தைரியப்படுத்தி கொண்டு உன்னுடைய முயற்சியை மறுபடியும் செய்கிறாய். பிள்ளையே, உன்னுடைய விடாமுயற்சி, உன்னுடைய தைரியம், உன்னுடைய நம்பிக்கை, பிறகு உன் சாயப்பா மீது வைத்துள்ள நம்பிக்கை அத்தனையும் கடந்து வந்திருக்கிறாய். நீ என் தங்க பிள்ளை. உன் மனதில் அதிக நம்பிக்கை இருந்தது. வைராகியத்துடன் எத்தனையோ முறை வெற்றி பெற எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறாய். முடியாது என்று வாய் வார்த்தை சொன்னாலும் மறுநொடியே உன் மனதில் அதிகப்படியான நம்பிக்கை, உன் மனதிலிருந்து ஒரு குரல், உன்னால் முடியும், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என்று உன் மனதில் ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். பிள்ளையே, உன் மீது தேவையில்லாமல் வீண்பலை சுமத்துகிறார்கள். உன் மனதை இன்னும் அதிக கஷ்டப்படுத்தி சில பேர் அதில் சந்தோஷம் படுகிறார்கள். ஆனால் நீ சோர்ந்து போய் மனம் உடைந்து போகாமல், எப்படியாவது நான் ஜெயித்தே ஆக வேண்டும்,
ஏளனமாக சிரித்தவர் முன் என் வெற்றியை பெற்று வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று என் தங்கப்பிள்ளை நீ சொல்வதை நான் கேட்டேன். உன்னை பாராட்டுகிறேன். இந்த தைரியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருந்தால் அவரவர் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். பிள்ளையே, நீ ஜெயிக்கப் போகிறாய். நீ நினைத்த வாழ்க்கை பெறப்போகிறாய். கவலைப்படாதே, எல்லாம் மாறும். பயப்படாதே. உன் மனபாரத்தை குறைப்பேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். மகிழ்ச்சியை உனக்கு பரிசாக தருவேன். பிள்ளையே, என்றும் நல்லது நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?